வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திர நிர்மல். முதலில் உள்நாட்டு செய்திகள். லலித் குகன் வழக்கில் கோட்டாபாயாவுக்கான அழைப்பானை ரத்தை பரிசீலிக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. லலித் குகன் காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாயாவுக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் வழங்கிய அழைப்பாணையை ரத்து செய்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்வரும் ஜூலை மாதம் 30 பரிசீலிக்குமாறு உயர்நீதிமன்றம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டது. காணாமல் ஆக்கப்பட்ட லலித் குகன் ஆகியோரின் உறவினர்கள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. 2011 ஆண்டு டிசம்பர் மாதம் யாழ்ப்பாணம் நகரில் நடைபெறவிருந்த காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டத்தை ஒழுங்கமைப்பதில் ஈடுபட்டிருந்த லலித் குமார், வீரராஜ், குகன், முருகானந்தன் ஆகியோர் ஆவரங்காலில் வைத்து காணாமல் ஆக்கப்பட்டனர். இது தொடர்பான வழக்கிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பான விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலது அத்துக்கோரல தெரிவித்துள்ளார். பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் மீள விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டால் அமைச்சர் லால்காந்தவும் அழைக்கப்பட வேண்டும். விசாரணைக்கு எமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம். நாம் தவறியிருந்தால் தண்டனையை ஏற்கவும் தயாராக உள்ளோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலத அதுகோரல தெரிவித்துள்ளார். பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை குறித்து இவ்வாறு தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சி அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நாட்டின் நன்மைக்காக சேவையாற்றிய ஒரு கட்சியாகும். அக்கட்சியை இன்று பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கையுடன் தொடர்புபடுத்தி பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. பட்டளந்தவில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நடைமுறைப்படுத்த முடியாத 1948 ஆண்டு ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் குறித்து மீண்டும் ஆராய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாராளுமன்றத்தில் இது குறித்த விவாதம் ஒன்றும் இடம்பெறவுள்ளது. பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டியது ஐக்கிய தேசிய கட்சியே அன்று ஜேவிபி அல்ல. முறைமை மாற்றம் என கூறி அரசியல் தலைவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு குறைக்கப்பட்டது. யுத்தத்தின் போது செயற்பட்ட முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பும் குறைக்கப்பட்டுள்ளது. அன்றைய காலகட்டத்தில் ஜேவிபியினரிடமிருந்து ஏனைய கட்சிகளின் அரசியல்வாதிகளை பாதுகாப்பதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி ஜெயவர்தன அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கினார். அந்த பாதுகாப்பை நீக்கும் உரிமை தற்போதைய அரசாங்கத்துக்கு இருக்கிறது. காரணம், அரசியல்வாதிகளுக்கு கட்டாயம் பாதுகாப்பு வழங்க வேண்டிய சூழல் இவர்களாலேயே உருவாக்கப்பட்டது. இந்த ஆணைக்குழு விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுமானால் முதலில் அமைச்சர் லால்காந்தா அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். எந்த ஒரு விசாரணைகளுக்கும் நாமும் தயாராக இருக்கின்றோம். காரணம், ஜேவிபி கிளர்ச்சிகளின் போது ஐக்கிய தேசிய கட்சியே பாரிய அளவில் பாதிக்கப்பட்டது. அரசியல்வாதிகள் மாத்திரமன்றி இளைஞர்கள், யுவதிகளை கொல்ல ஆரம்பித்ததும் இவர்களே. இவ்வாறானவர்கள் தான் இன்று பட்டளந்த ஆணைக்குழு பற்றி பேசுகின்றனர். 2015 புரிதொருவர் நிதியமைச்சராக இருந்த போது அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மீது மத்திய வங்கி பிணைமுறை குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மக்களின் கவனத்தை திசை திருப்பினர். அதே போன்று தற்போது தேர்தலை அடிப்படையாக கொண்டு பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் பேசுகின்றனர். 2004 ஆண்டு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆட்சி காலத்தில் அமைச்சு பதவிகளை வகித்த போது ஏன் இவர்கள் பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் எந்த ஒரு நடவடிக்கையையும் எடுக்கவில்லை? 34 ஆண்டுகளின் பின்னர் இது தொடர்பில் பேச வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது? செயற்பாட்டு அரசியலில் இருந்து விலகியிருக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கண்டு ஏன் அச்சப்படுகின்றனர்? எனவே ஜேவிபியினர் மாத்திரமன்றி கடந்த காலங்களில் கொல்லப்பட்ட அனைவர் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அதே போன்று ஏதேனும் தவறளித்திருந்தால் அதற்கான தண்டனையை ஏற்பதற்கு எமது தலைவர் உட்பட நாம் அனைவரும் தயாராகவே இருக்கின்றோம் என தனது அத்துக்கூறலில் தெரிவித்துள்ளார். நாட்டில் 29% பாடசாலை மாணவர்கள் கல்வியை இடைநிறுத்தியுள்ளனர் என ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 35 லட்சம் இளம் தலைமுறையினர் உள்ள நிலையில் அவர்களில் 29% அதாவது 10,15,000 பேர் கல்வியை இடைநிறுத்தியுள்ளனர். 2024 உலகளாவிய பாடசாலைகளை அடிப்படையாக கொண்ட
மாணவர் சுகாதார ஆய்வறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளம் தலைமுறையினரில் 71% பாடசாலைக்கு செல்கின்றனர். கடந்த வருடம் 40 அரசு பாடசாலைகளில் தரம் 8 முதல் 12 வரையிலான 3843 மாணவர்களை இணைத்து இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட மாணவர்களில் 17.7% ஆரோக்கியமற்ற பானங்களை அருந்துவதுடன் அவர்களில் பெரும்பாலானோர் ஆண் மாணவர்கள் என தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் 28% மாணவர்கள் நாளாந்தம் சீனி கலந்த பானங்களை அருந்துவதுடன் 28.5% மாணவர்கள் உப்பு கலந்த சிற்றுண்டிகளை பெற்றுக் கொள்கின்றமையும் கண்டறியப்பட்டுள்ளது. இதனை தவிர 29.3% அதிக எண்ணெய் கலந்த உணவை பெற்றுக் கொள்வதுடன் 40.9% மாணவர்கள் நாளாந்தம் அதிக சீனி கலந்த உணவுகளை உட்கொள்கின்றனர். ஆண், பெண் மற்றும் வயதுக்கமைய ஒரு சிகரெட் அல்லது 2 சிகரெட்டுகளை பயன்படுத்திய அல்லது பயன்படுத்த முயற்சித்த மாணவர்களின் எண்ணிக்கை 12.8% பதிவாகியுள்ளது. ஜனாதிபதிக்கும் மேல் மாகாண போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. திட்டமிடப்பட்ட குற்ற செயல்கள் மற்றும் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கு தேவையான வசதிகளை வழங்கவும் புதிய சட்டங்களை தயாரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மேல் மாகாண போலீஸ் உயர் அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பது போலீஸ் திணைக்களத்தின் பொறுப்பு எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டாமல் இலங்கையில் ஒரு நேர்மையான சமூகத்தை உருவாக்க முடியாது என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சட்டத்தனி சுனில் வட்டகல, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத்ன, பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மற்றும் மேல் மாகாண போலீஸ் பிரதானிகள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதிக்கும் தென் மாகாண போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் அடிபணியாமல் தமது பணியை ஆற்றுமாறு தென் மாகாண போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதற்காக அரசியல் அதிகார தரப்பு என்ற வகையில் வசதிகளை வழங்க தமது அரசாங்கம் தயார் எனவும் தெரிவித்துள்ளார். தென்மாகாண போலீஸ் உயர் அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். நாட்டின் அடிப்படை சட்டத்துக்கு அனைவரும் பணிய வேண்டும் எனவும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு போலீஸ் திணைக்களத்தை சார்ந்திருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். திட்டமிட்ட வன்முறை செயற்பாடுகள் மற்றும் போதைப் பொருள் தொடர்பிலான வன்முறைகள் தொடர்பான தரவுகள் குறித்து தென்மாகாண போலீஸ் உயர் அதிகாரிகள் இதன்போது ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தியதுடன் குற்றத்தடுப்புக்கு எதிராக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது போலீஸ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அழுத்தங்களின்றி பிரஜைகளின் சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாக்கும் செயற்பாடுகளை பலப்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கினார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, பிரதி அமைச்சர் சட்டத்தனி சுனில் வட்டவெல, பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மற்றும் தென் மாகாண போலீஸ் பிரதானிகள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்டுள்ள 5 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டை திறம்பட பயன்படுத்துவது தொடர்பிலான கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. அரசாங்கத்தின் முதன்மை திட்டமாக செயற்படுத்தப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்காக இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள 5 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டை வேலை திட்டத்தின் முதன்மை நோக்கங்களை அடைவதற்கு திறம்பட பயன்படுத்துவது தொடர்பிலான கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மேலதிக செயலாளர் பொறியியலாளர் SBC சுகீஸ்வர தலைமையில் கொழும்பு கோட்டை ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னால் உள்ள சாட்டட் கட்டடத்தில் கலந்துரையாடல் நடைபெற்றது. நாட்டில் ஒழுக்கநெறி, சமூக மற்றும் சூழல் என்ற அனைத்து துறைகளிலும் புதிய மாற்றத்தை எதிர்பார்த்து கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் நாடு முழுவதும் செயற்படுத்தப்பட்டுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பில் ஒவ்வொரு நிறுவனமும் செயற்படுத்த முன்மொழியப்பட்டுள்ள திட்டங்கள், அதன்போது எழுந்துள்ள சவால்கள் மற்றும் நிதி தேவைகள் குறித்து விரிவாக இதன்போது கலந்துரையாடப்பட்டன.
அதன்படி குறித்த அமைச்சுக்கள் மற்றும் திணைக்களங்களுக்கான முன்னுரிமைகள் அடையாளம் காணப்பட்டு நிதியொதுக்கீடுகளை வழங்குவது குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு, இலங்கை போக்குவரத்து சபை, வெளிநாட்டவர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு, டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு, நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சு, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு ஆகிய அமைச்சுக்கள் மற்றும் நிதி ஆணைக்குழு, மேல் மாகாண மாநகர சபைகள், மேல் மாகாண கழிவு முகாமைத்துவ அதிகார சபை போன்ற துறைசார் நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். நுவரெலியா தபால் நிலையம் நவீனமயப்படுத்தப்பட உள்ளது. நுவரெலியா தபால் நிலையம் தபால் திணைக்களத்தால் நவீனமயப்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய வகையில் நுவரெலியா தபால் நிலையம் மாற்றம் செய்யப்படும். அதற்கு தேவையான ஆலோசனைகள், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஆகியவற்றை நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் சுற்றுலா அதிகார சபையூடாக பெற்றுக்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நுவரெலியா தபால் நிலையத்தை தபால் திணைக்களத்துக்கு சொந்தமான நிறுவனமாக அபிவிருத்தி செய்ய எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. நுவரெலியா, கொழும்பு, காலி, கண்டி உள்ளிட்ட பல தபால் நிலையங்கள் வரலாற்று ரீதியில் நோக்கும் போது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக அமைந்துள்ளன. ஆகவே அவற்றை மையமாக கொண்டு சுற்றுலா வணிகத்தை மேம்படுத்தும் வகையில் அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். உரமானியத்துக்கான பணத்தை சில விவசாயிகள் பெறவில்லை என பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட உரமானியத்துக்கான பணம் திருடப்பட்டுள்ளவை தற்போது தெரிய வந்துள்ளதாக அரசு தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. அத்துடன் உரமானியத்துக்கான பணத்தை சில விவசாயிகள் பெறவில்லை என்றும் விவசாய பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர் சுசந்த குமார நவரத்ன எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது விவசாய பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் மாவட்டத்தில் மட்டும் 155 விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட உரமானிய பணத்தில் 29,34,310 ரூபாய் திருடப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை சில விவசாயிகளிடமிருந்து உரமானிய நிதியை முறைகேடாக பயன்படுத்தியது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. மட்டக்களப்பில் உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. மட்டக்களப்பில் உள்ளூராட்சி தேர்தலுக்கான முதலாவது வேட்புமனு நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. ஓட்டமாவடி பிரதேச சபைக்கான உள்ளூராட்சி தேர்தலுக்கான முதலாவது வேட்புமனுவை சுயேட்சை குழு ஒன்று மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலகத்தில் அமைந்துள்ள தேர்தல் அலுவலகத்தில் தாக்கல் செய்தது. இதேவேளை 3 சுயேட்சை குழுக்களும் நேற்றைய தினம் தமக்கான கட்டுப்பணத்தை செலுத்தின. நவீன தொழில்நுட்பத்துடன் நெட் செய்கையில் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் விளைப்பூட்டல் நிகழ்வு ஒன்று மட்டக்களப்பில் நடைபெற்றது. நவீன தொழில்நுட்பத்துடன் நெட் செய்கையில் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் நோக்கில் நிலத்தை லேசர் லெவலிங் முறையில் பயன்படுத்தும் விழிப்புணர்வு நிகழ்வு மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்றது. மாவட்ட விவசாய திணைக்கள பிரதி விவசாய பணிப்பாளர் எம் பரமேஸ்வரன் தலைமையில் சத்திரகுண்டான் விவசாய போதனாசிரியர் பிரிவில் உள்ள மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு சொந்தமான திருப்பெருந்துறை திறந்தவெளி விவசாய பண்ணையில் வெளிப்பூட்டல் இடம்பெற்றது. பண்ணை இயந்திர பயிற்சி நிலைய பிரதி பணிப்பாளர் சம்பத் சினவரத்னவின் நெறிப்படுத்தலில் வெளிப்பூட்டல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. மட்டக்களப்பு சிறைச்சாலை அத்தியட்சகர் என் பிரபாகரன், மாவட்ட விவசாய திணைக்கள விவசாய போதனாசிரியர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். அம்பாறை கல்முனை கடற்பரப்பில் நங்கூரமிடப்பட்ட படகு ஒன்று கடலில் மூழ்கியுள்ளது.
அம்பாறை கல்முனை கடற்பரப்பில் நங்கூரமிடப்பட்டிருந்த படகு ஒன்று கடுமையான காற்றின் காரணமாக நேற்று காலை கடலில் மூழ்கியுள்ளது. படகினை மீட்டு கடற்கரைக்கு இழுத்துக் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் பல தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவதானிக்க முடிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கடலில் மூழ்கிய படகு சுமார் 65 லட்சத்து பெறுமதியானது என தெரிவிக்கப்படுகின்றது. கடற்பகுதியில் இருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் மூழ்கியுள்ள படகினை மீட்பதற்காக மற்றொரு முயற்சியாக கடற்படையினரின் உதவியும் பெற்றுக் கொள்ளப்படவுள்ளது. கல்முனை கடற்கரை பிரதேச மீனவர்கள் தமது தோணி மற்றும் படகுகளையும் நிறுத்தி வைப்பதற்கு போதிய இடவசதி இன்மையால் கடலரிப்பு மற்றும் கடற்கொந்தளிப்பால் தமது சொத்துக்களை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். அம்பாறை ஆலியடி வேம்பில் மகளிர் தினத்தையொட்டி விழிப்புணர்வு செயலமர்வு இடம்பெற்றது. சர்வதேச மகளிர் தின நிகழ்வுகளுக்கு இணைவாக அம்பாறை ஆலியடி வேம்பு பிரதேச செயலக சமர்த்தி பிரிவின் ஏற்பாட்டில் விழிப்புணர்வு செயலமர்வு ஆலியடி வேம்பு பிரதேச செயலக கலாசார மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவதில் அவர்கள் ஓர் வலுவான வழிகாட்டியாக இருப்பார் எனும் துணைப்பொருளில் பிரதேச செயலக தலைமைப்பீட முகாமியாளர் KN நேசராஜா தலைமையில் இடம்பெற்ற செயலமர்வில் வளவாளர்களாக சட்டத்தனி சுதர்சினி கேதீஸ்வரன் மற்றும் உளவள துணை உத்தியோகத்தர் சிலோஜினி மனோஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். செயலமர்வில் சமர்த்தி முகாமைத்துவ பணிப்பாளர் சிவபிரியா சுதாகரன், கருத்திட்ட முகாமியாளர் கமலப்பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குடும்ப வன்முறைகள் ஏற்படுத்தல் மற்றும் அதனை தடுக்கும் வழிமுறைகள், இணைய வழிமுறைகளால் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், சவால்கள், பால்நிலை சமத்துவம், பெண் உரிமை சட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களில் தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு காத்தான்குடியில் கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள புதிய காத்தான்குடி 166 கிராம உத்தியோகத்தர் பிரிவில் பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்கள் நேற்று வழங்கி வைக்கப்பட்டன. காத்தான்குடி உமர் ஷரீப் பள்ளிவாயல் மண்டபத்தில் நிகழ்வு இடம்பெற்றது. சமர்த்தி சமுதாய அடிப்படை அமைப்புகளின் நிதியுதவியில் 70 மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்கள் வழங்கப்பட்டன. நிகழ்வில் காத்தான்குடி பிரதேச செயலாளர் நெஹாரா மௌசூத், உதவி பிரதேச செயலாளர் சில்மியா, காத்தான்குடி பிரதேச செயலக சமர்த்தி தலைமையக முகாமியாளர் திருமதி பத்மா ஜெயராஜ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.